அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்டான சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதிலிருந்து நம்ம வினாக்கள் கண்டிப்பாக தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். புதினங்கள், அதாவது நாவல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புதினங்களுக்கு கிடைத்த சாகித்ய அகாடமி விருது ஆண்டுதோறுமே ஆண்டினுடைய இறுதியில் அந்த டிசம்பர் மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது, தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாடமி அப்படின்ற ஒரு நிறுவனத்தால் வழங்கப்படுகின்றது. சிறந்த படைப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது. அதில் குறிப்பாக 1956ஆம் ஆண்டு இருந்து 2020ஆம் ஆண்டு வரை கொடுக்கப்பட்ட புதினங்கள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆண்டுமே கொடுத்த அந்த சாகித்ய அகாடமி விருதுகளில் நாவல்களுக்கு, அதாவது புதினங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை மட்டும் அதனுடைய பட்டியல் மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதுலேயே நம்ம தனியாக பிரித்து நம்ம படிக்கும் பொழுது எதெல்லாம் புதினங்கள் நமக்கு தெரிஞ்சிடும், எதெல்லாம் வாழ்க்கை வரலாறு, எதெல்லாம் இலக்கண நூல்கள் அப்படிங்கிறத நம்ம பிரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அட்டவணை நமக்கு மனனம் ஆகிடும். மனனம் செய்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பொறுத்துக்கு அடிப்படையில் வினாக்கள் அமைஞ்சாலும் சரி, இயல்பான நடையில் வினாக்கள் அமைஞ்சாலும் நம்ம சரியாக எழுதிடலாம். இதில் ஆண்டு, நூல், ஆசிரியர் பேர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1956ஆம் ஆண்டு அலையோசை அப்படின்ற புதினத்திற்காக கல்கி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு மு. வரதராசன் என்பவரால் எழுதப்பட்ட அகல் விளக்கு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டு அகிலன் அவர்களால் எழுதப்பட்ட வேங்கையின் மைந்தன், நா. பார்த்தசாரதி அவர்களால் எழுதப்பட்ட 1971இல் சமுதாய வீதி அப்படின்ற நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு ஜெயகாந்தன் அவர்களுக்கும், 1973ஆம் ஆண்டு வேருக்கு நீர் என்ற நூலுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கும், 1977ஆம் ஆண்டு குருதி புனல் என்ற நூலுக்கு இந்திரா பார்த்தசாரதி அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு கண்ணதாசன் அவர்களுக்கு சேரமான் காதலி என்ற நூலுக்கும், 1984ஆம் ஆண்டு ஒரு காவிரியை போல என்ற நூலுக்கு லக்ஷ்மி அவர்களுக்கும், சு. சமுத்திரம் அவர்களால் எழுதப்பட்ட வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்கு 1999இல் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலுக்கு கி. ராஜநாராயணன் அவர்களுக்கும், 1992இல் குற்றால குறவஞ்சி என்ற நூலுக்கு கோவி மணிசேகரன் அவர்களுக்கும், 1993ஆம் ஆண்டு எம்.வி. வெங்கட்ராமன் என்பவருக்கு காதுகள் என்ற நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டது. 1994ஆம் ஆண்டு புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு பொன்னீலன் அவர்களுக்கும், 1995ஆம் ஆண்டு வானம் வசப்படும் என்ற நூலுக்கு பிரபஞ்சன் அவர்களுக்கும், சாய்வு நாற்காலி என்ற நூலுக்கு 1997ஆம் ஆண்டு தோப்பில் முகமது மீரான் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு விசாரணை கமிஷன் என்ற நூலுக்காக சா. கந்தசாமி என்பவருக்கும், 2001ஆம் ஆண்டு சீசு செல்லப்பா அவர்களுக்கு சுதந்திர தாகம் என்ற நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு வைரமுத்து அவர்களுக்கும், ஜி. திலகவதி அவர்களுக்கு 2005ஆம் ஆண்டில் கல்மரம் என்ற நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு இலையுதிர் காலம் என்ற நூலுக்கு நீல பத்மநாபன் என்பவருக்கும், 2011ஆம் ஆண்டு காவல் கோட்டம் என்ற நூலுக்கு சு. வெங்கடேசன் அவர்களுக்கும், 2012ஆம் ஆண்டு தோல் என்ற புதினத்திற்கு டி. செல்வராஜ் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜோடி குரூஸ் என்பவருக்கு கொற்கை என்ற நூலுக்கும், 2014ஆம் ஆண்டு பூமணி என்பவருக்கு அஞ்ஞானி என்ற நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது.
ஆ. மாதவன் என்பவருக்கு 2015ஆம் ஆண்டில் இலக்கியச் சுவடுகள் என்ற நூலுக்கும், 2018ஆம் ஆண்டு சஞ்சாரம் என்ற நூலுக்கு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சூல் என்ற நூலுக்காக சோ. தர்மன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2020ஆம் ஆண்டிலே இமயம் என்பவருக்கு செல்லாத பணம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கடைசியாக இருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதான் 2020ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்லாத பணம் அப்படின்ற நூலுக்காக யார் வாங்கியிருக்காங்கன்னா இமயம் என்ற ஒரு நூலாசிரியருக்கு அந்த புதினத்திற்கான நாவலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. பழைய முன்னாடி அந்த 1956லேருந்து 2019 வரையிலிருந்து நம்ம கேட்கலாம். இல்லை கடைசியாக யார் விருது வாங்கியிருக்காங்கன்னு கேட்டாலுமே நம்ம தெளிவாக நம்ம மனனம் செய்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இதிலேருந்து ஒரு மதிப்பெண் வினாவாவது நமக்கு தேர்வில் அமையும். அதனால் தெளிவாக குறிப்புகள் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் மட்டும் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.